அனைவருக்கும் வணக்கம். பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும், உங்கள் எல்லோரையும் இந்த விழிப்புணர்வு வகுப்புக்கு வரவேற்கின்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடர்ந்து விழிப்புணர்வு வகுப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். 2ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இது தொடரும். இன்னைக்கு நாம விழிப்புணர்வு புத்தகத்துல இருந்து தீர்மானம் கொள் அப்படின்ற அந்த தலைப்புல தான் நாம இன்னைக்கு அந்த தீர்மானம் எப்படி எடுக்கிறது அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நம்ம பிராக்டிக்கலா நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி டெசிஷன் மேக் பண்றது அப்படின்றத தான் நம்ம துல்லியமா பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு நம்மளுடைய லைஃபா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு படிப்பு எதுனாலுமே, இப்போ மதியானம் சமைக்கணும்னாலே நம்ம சாம்பார் வைக்கணுமா, இல்ல காரக்குழம்பு வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். இல்ல 2க்கும் மேற்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு முடிவ நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்ப டெசிஷன் அதாவது ஒரு முடிவு அப்படின்னு ஒரு தீர்மானம் இல்லாட்டி முடிவு எடுக்கணும். எஸ் இல்லாட்டி நோ சொல்லணும். இல்ல இதுவா இல்ல அதுவான்றப்ப நாம எப்படி அத வந்து நம்ம வந்து குழப்பம் இல்லாத எடுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு படிப்பே இருக்கட்டும், இல்ல வேற ஒரு ஊருக்கு போறதா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்கூலா அந்த ஸ்கூலான்றப்ப நாம வந்து ஏதாவது ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும். அப்ப அந்த முடிவு எடுக்க முடியாத எதெல்லாம் நம்மள தடுக்குது அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலான்னு போனேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியா படல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது எதனால? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நானு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ல ஒரு ஊருக்கு போறோம். அந்த ஊர் வந்து திடீர்னு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறோம் அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் புடிக்கல. ஒரு ஊர்ல நல்லா பழகியாச்சு. எப்புட்றா அடுத்த ஊருக்கு போறது? அங்க போய் எப்படி பழகுறது? திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமே! அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு பயம், பதட்டம் இது எல்லாமே வந்தது. அப்ப அத வந்து நான் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க எந்த தீர்மானத்த எடுக்க முடியாத கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனீங்க. அதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு ஒரு வேர்ட்ல இப்ப எனக்கு வந்து பதட்டம். அது ஏன் அந்த பதட்டம்னா, பயத்தால ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாரி உங்க உங்க லைஃப்ல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போட்டாலும் ஓகே. அன்மியூட் பண்ணிட்டு சொன்னாலும் ஓகே ஃபிரெண்ட்ஸ். எஸ் இல்லாட்டி நோ அப்படின்னு சொல்றதுக்கு நடுவுல நாம வந்து சிக்கி தவிக்கிறோம். அது ஏதோ ஒரு உணர்வு வந்து நம்மள தடுக்குது. அது என்ன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா அத கூட சொல்லலாம். அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம் ஃபிரெண்ட்ஸ். எனக்கு ஒரு வசந்தாமா? ஆமா. நான் வந்துட்டு அ என்னோட வேலைக்கு போகும்போது எனக்கு போஸ்ட் கிராஜுவேட் சரியா கேட்க மாட்டுதுங்களே! வசந்தாம்மா, நீங்க பேசுனது சரியா கேட்கல. கேக்குதுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கிராஜுவேஷன் பண்றதுக்காக நான் போயிட்டு அப்ளை பண்ணும்போது, ஓகே. எனக்கு இதுல தான் சம்பளத்துல தான் எல்லாம் ஓடுது. நான் போய் ஃபீஸ் கட்டணும்னு போம்போது என்னால, அம்மா எனக்கு இது கம்ப்யூட்டர் முடியுமா எனக்கு என்ஐடி போச்சு. அது பண்ணணும் எனக்கு ஃபீஸ் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். இப்ப அவளுக்கு கட்டணுமா? நான் கட்டணுமா? யார் முக்கியம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் அவள முதல்ல படிக்க வைக்கணும்னு அந்த டிசிஷன கொஞ்சம் யோசிச்சு எடுக்க வேண்டிய நிலையில நான் இருந்து, அத எடுத்து நான் அதுக்கு பிறகு ஒரு 2, 3 வருஷம் தள்ளி போயிட்டு அப்புறமா தான் நான் இந்த இடத்துல எனக்கு அந்த விழிப்புணர்வு நிலைய எனக்கு இது இயற்கை தான் குடுத்ததுன்றத நான் அந்த இடத்துல பரிபூர்ணமா நம்புறேன். இதான் என்னுடைய ஷேரிங். ஓகேம்மா. தேங்க் யூ வசந்தாம்மா. ஓகே ஃபிரெண்ட்ஸ். வேற யாராவது உங்களுக்கு டெசிஷன் எடுத்ததுல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். அதாவது ஒரு முடிவு எடுக்க போறோம், இல்ல முடிவு எடுத்தாகணும் அப்படின்றப்ப, ஒண்ணு வந்து குயிக்கா சில டைம்ல நம்ம வந்து டெசிஷன் எடுத்துடணும். இன்னொன்னு வந்து கொஞ்சம் பொறுமையா அதனுடைய விளைவுகள் என்ன? இல்ல இந்த முடிவு முடிவு எடுத்தா எந்த மாதிரியான
ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம முடிவெடுக்கணும். அப்ப இந்த முடிவு எடுக்கிற விஷயத்துல நமக்கு தயக்கம் இருக்கும். அதே மாதிரி நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதே மாரி பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். எப்புட்றா நம்ம எடுக்கறது? அடுத்தது எப்படி நம்ம மூவ் பண்றது? அப்படின்ற நெறைய இந்த மாதிரியான நெறைய உணர்வுகள் நமக்குள்ள இருக்கும். அப்ப சரியான தீர்மானம் எடுத்து தான் ஆகணும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அத சரியா நம்மளுடைய சோல் பிளான் படி அந்த தீர்மானத்த எடுத்தாகணும். அப்ப 2 விஷயம். தீர்மானம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய சோல் பிளானுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து டெசிஷன் எடுக்கணும். அப்படின்னு வரப்ப, இங்க என்ன ஆகும்? மனம் தான் அதுல வந்து நெறைய அ எடுக்கலாமா? வேணாமா? அப்படின்ற அந்த யோசனை, குழப்பங்கள்ல நம்மளுடைய மனம் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப மனசு மேலேயே எல்லா பழியும் போட்டுடலாமா? அப்படின்னா அது கிடையாது. ஏன் அப்படின்னா, மனதோட இயல்புதே அப்படிதான். அதோட நேச்சரே அப்படிதான். இப்போ பாவக்காய் சாம்பார் நம்ம வீட்ல வச்சுட்டு, அதுல வந்து கொஞ்சம் வெல்லம் போடணும். கொஞ்சம் அதனுடைய நேச்சரே கசப்பு தான். அ லைட்டா ஒரு கசப்பு இருக்கும். அப்ப பாவக்காய் சாம்பார் நம்ம வச்சுட்டு, என்ன இது முள்ளங்கி ஃப்ளேவர்ல இல்லையே! முள்ளங்கி வந்து கடிச்சா இப்படி நல்லா சாஃப்ட்டா இருக்குமே! இது வந்து கசக்குதே! அப்படின்னு சொன்னா, அது வந்து அதனோட நேச்சரே அப்படிதான். நாம வந்து வைக்கிறப்பவே பார்த்து யோசிச்சு வச்சிருக்கணும். இல்லாட்டி இதனுடைய தன்மை அப்படிதான் அப்படின்னு நாம அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நாம என்ன பண்றோம்? மனசு மேலே பழிய போடுறோம். அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. அப்படி போடாத அந்த மனச எப்படி சரி பண்ணலாம்? மனதோட இயல்பு அப்படிதான். ஓகே நாம அத எப்படி சரி பண்ணணும்? அப்படின்ற அந்த இடத்துல தான் நாம விழிப்புணர்வா தியானம் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒ பௌதிகம் சார்ந்தே அதாவது உலகளாவிய விஷயங்கள் சார்ந்தே இருக்கிற நம்மளுடைய கண்ணோட்டமானது விழிப்புணர்வா நாம கவனிக்க நாம தியானம் பண்ண நம்மளுடைய மனம் வந்து பௌதீக ரீதியா இருக்கிறது வந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சு ஆன்மீக மனமா நமக்கு மாற்றம் அடையும். அதாவது சோல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்ம ரீதியில அதாவது நம்ம வந்து நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து ரொம்ப விசாலமாகும். ரொம்ப துல்லியமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவோம். நம்ம ஃபேமிலில ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, மேலோட்டமா பார்க்கறப்ப அது வந்து அப்ப நமக்கு புரியாது. மேலோட்டமா நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லும். "நீ வந்து இந்த வீட்டுக்கு போக வேணாம். அதுக்கு பதில் வேற ஒரு வீடு பார்த்து மாத்தி போகணும்." அப்படின்றப்ப நமக்கு வந்து இப்பதான் பார்த்தோம். இது ஓகேவா இருக்குதே, ஏன் அப்படின்ட்டு நமக்குள்ள அந்த லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணுவோம். பிசிக்கல் மைண்டும் சரி, நம்ம சுத்தி இருக்கிற பீப்பிளும் சரி, இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்ம உள்ளார்ந்து பார்க்கிறப்ப நம்மளுடைய சோல் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு வந்து உள்ளார்ந்த அர்த்தங்கள், அந்த காரணங்கள் எல்லாமே படிப்படியா நமக்கு புரிய வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம விழிப்புணர்வு எப்ப ஏற்படும் அப்படின்னா, நம்ம தியானம் பண்றப்ப விழிப்புணர்வு அத வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்லணும்னா கவனம். நாம ரொம்ப கவனமா மாற ஆரம்பிப்போம். தியானம் பண்ண நம்மளுடைய கவனம் வந்து எல்லா ஆங்கிள்லயும் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எல்லா விஷயத்துலயுமே நாம கவனமா இருப்போம். அப்ப கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அணுகுறப்போ, நம்மளுடைய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்கும். அகக்குரல் நமக்கு கேட்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாம வந்து எ ஆன்மா அதாவது நம்மளுடைய சோல் பிளான் படி தான் எல்லா விஷயத்தையும் செய்வோம். அதுக்கான காரணம் வந்து நமக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாற்றம் நடக்கணும். எப்படி மாற்றம் நடக்கணும்னா, நான் இப்ப பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய மனசு போய் ஒரே இடத்துல ஒரு 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 ரொட்டீனா ஒரு விஷயம் பண்றப்ப அதுல போய் சிக்கிக்குது. ஐயோ! இது நமக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததே, ஏன் நம்ம மாறணும் அப்படின்றப்ப. ஆனா அதையும் உடைச்சிட்டு அந்த ரொட்டீனையும் நான் வந்து பிரேக் பண்ணிட்டு கண்டிப்பா மாறணும். மாறுறப்ப தான் நெறைய விஷயம் நான் புதுசு புதுசா லேர்ன் பண்ணிக்குவேன். என்னுடைய கண்ணோட்டம் வந்து விசாலமாகும். வேற வேற டிஃபரெண்ட் ஆங்கிள்ல நான் என்னுடைய திங்கிங் கெப்பாசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி மாறுறப்ப தான் நெறைய விஷயங்கள நான் கத்துக்க முடியும். நெறைய நெறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாற்றம் எனக்கு நிகழணும் அப்படின்னா, நான் தியானம் பண்ணி ரொம்ப விழிப்புணர்வா எல்லா விஷயத்தையும் அணுகணும். ரொம்ப புத்திய கூர்மையாக்கிக்கணும். அப்ப கூர்மையாக்கிக்கணும் மத்தவங்களுடைய அனுபவத்தையும் நான் கேட்கணும். நெறைய புத்தகம் படிக்கணும். மத்தவங்களுடைய அனுபவத்தையும் கேட்கறப்ப தான் இது எல்லாமே எனக்கு வந்து தெரிய வரும். இப்ப போய் நெறைய பீப்பிள் கிட்ட பேசுறப்ப தான் எந்த மாதிரியான ஆ அட்மாஸ்பியர் அங்க இருக்குது. இப்ப ஒரு வீடு பார்க்கவே வரோம் அப்டின்னா, சுத்தி எல்லார்கிட்டயும் பேசுறப்ப தான் நெறைய விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வந்து தண்ணி பிரச்சனை, தண்ணி இங்க எப்போதுமே தண்ணி வருமா? இல்ல மழை வந்துச்சுன்னா தண்ணி வந்து இந்த இடம் வந்து ரொம்ப இதுவாயிடுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வருமா? இல்ல வேற ஏதாவது இருக்குதா? அப்டின்ட்டு நாம போய் நம்ம விசாரிக்கிறப்ப தான் நெறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த மாற்றத்த கொண்டு வரணும். அந்த மாற்றத்த கொண்டு வரதுக்கு நான் ரெடினஸ் குடுக்கணும். நான் எல்லாத்துக்கும் ஓகே. நான் ரெடியா நான் போய் என்னுடைய தயக்கத்த உடைச்சுட்டு, என்னுடைய பயத்த உடைச்சுட்டு, ரொட்டீனா நான் பேசி பழக்கம் இல்லையே, பழக்கம் இல்லாத
இல்லாத புது விஷயத்துக்கு நான் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் தகர்த்துறப்பதான் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்க முடியும். லேர்ன் பண்ணி புரிஞ்சு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்ப ஒவ்வொன்னா அதை அப்ளை பண்றப்பதான் எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்ப ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுக்கணும். அது எந்த முடிவா இருந்தாலும். ஏன்னா சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே சின்ன சின்னதா இருக்கிற விஷயத்த நாம சரி பண்ணாதான் பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு புரிய வரும். பெருசா போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதா இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பதான் பெரிய விஷயங்கள் நமக்கு வந்து புரிய வரும். அப்ப எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நான் வந்து பௌதீக மனதை விட்டுட்டு ஆன்ம ரீதியா நான் வந்து யோசிக்கணும். அதே மாதிரி மனசை எப்ப பார்த்தாலும் மனச குறை சொல்லிட்டு இருக்கிறதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. மனதோட இயல்பே அப்படிதான். நாம என்ன பண்ணணும்? மனதோட இயல்பு அப்படியா? ஓகே. அத வந்து நாம ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, மெடிடேஷன் பண்ணி மனச வந்து ஒரு கிளாரிட்டியா ஒரு நெறைய யோசனை சொல்றாங்களா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் காம் ஆயி நான் மெடிடேஷன் பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. கண்ண மூடி கைய கோத்துட்டு உட்கார்ந்துட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நான் இப்ப எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நான் டைம் குடுத்துட்டு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் என்னுடைய அகக்குரல் பேச ஆரம்பிப்பேன். சலனம் இல்லாத ஒரு நிலைக்கு நான் போகணும். அதுக்கான நேரத்தையும், காலத்தையும் நான் எனக்கு குடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவுல தான் நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் புலப்படும். நெறைய விஷயங்கள் புரிய வரும். அப்ப நாம எதையுமே ப்ளேம் பண்ணாத எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணணும். மனசுக்கும் தேங்க் பண்றப்பதான் அப்ப அந்த திடமான முடிவ வந்து இப்ப தியானம் பண்ணி விழிப்புணர்வா நாம பௌதீக மனத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி சோல் மைண்ட்ல நம்ம எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம விழிப்புணர்வோட டிராவல் பண்ணணும். அதே மாதிரி விழிப்புணர்வா நம்ம இருக்கிறப்ப 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு என்னன்னா நமக்கு புரிய வரும். நம்ம மனசுதான் நாம அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். அந்த மனசு போய் எதுலயாவது போய் சிக்கிக்கும். இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒண்ணு பண்றப்ப, இப்ப யாராவது நம்மள புகழ்ந்து பாராட்டிட்டா, ஓ! அவங்க எவ்ளோ புகழ்ந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு போதையிலேயே சிக்கிட்டு இருப்போம். இல்ல ஒரு டேஸ்ட்டா ஒரு விஷயம் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு பரோட்டா சாப்பிடுறோம்ன்றப்ப, ஆஹா! இது எவ்ளோ சூப்பரா இருக்கு. அப்ப டெய்லிக்கும் நாம இப்ப வந்து சாப்பிடணும் இந்த இடத்துக்குல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு ஒரு இடமே ஒரு ட்ரிப்பே போறோம் அப்படின்னா, அது ஒரு 1 வீக் பிளான் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுடைய மனசு போய் நம்ம ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கோம். 3 வேளையும் சாப்பாடு வந்துடுது. ஜாலியா இருக்கிறோம். அப்படின்ட்டு அங்க போய் சிக்கிக்கும். அப்ப இது எல்லாத்தையும் என்ஜாயும் பண்ணணும். நம்மளுடைய மனசு அங்க போய் சிக்கிக்காத, அத நம்ம கரெக்ட்டா அந்த என்ஜாயும் பண்ணணும். அதே மாதிரி ஓகே அடுத்த வேலை இருக்குது. நாம அடுத்ததுக்கும் மூவ் ஆன் ஆகணும். அப்படின்ற மாரி நாம நம்ம மனசுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும். அப்ப நாம தான் அந்த மனசு இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விழிப்புணர்வோட நாம எந்த விஷயத்த அணுகுனாலும், அதுல கண்டிப்பா நமக்கு ஒரு தெளிவான, ஒரு திடமான முடிவு நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம விழிப்புணர்வா இருக்கிறப்ப, நம்மளால வந்து டெசிஷன வந்து கரெக்ட்டான ஒரு முடிவ நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விழிப்புணர்வா எல்லா விஷயத்தையும் ஒரு கவனத்தோட எந்த விஷயம் செஞ்சாலுமே, அதுல ஒரு முழு நிறைவா நம்மளால செய்ய முடியும். அத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு விஷயத்த கவனத்தோட இப்ப சிலிண்டரே நம்ம கவனமா சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு, ஆஃப் பண்ணிட்டு வந்து ஒரு செஷனுக்கு உட்கார்றோம். இல்ல வெளியில போறோம்னா, நமக்கு திரும்ப அந்த டவுட் வராது. நம்ம சரியா ஆஃப் பண்ணோமா இல்லையா? லைட் ஆஃப் பண்ணோமா? பூட்டுனோமா? அப்படின்ற அந்த டவுட்டே வராது. அப்ப ஏன் அந்த டவுட் வருது அப்படின்னா, நாம முழு திருப்தியா கவனமா முழு மனசோட நம்மளுடைய கவனம் அங்க இல்லாத பண்ணதுனால தான் டவுட் வருது. அப்ப நாம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் முழு கவனத்தோட, முழு ஈடுபாடோட அத வந்து ரசிச்சு செய்யணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு ஒரு கதையில ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. ஒரு நகைக்கடை வச்சிருக்காரு. அவரு எப்போதுமே நகைக்கடைய பூட்டிட்டு ஒரு தடவ செக் பண்ணுவாரு. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாரு. இத ரெகுலரா ஒரு அவங்க ஆப்போசிட் வீட்ல இருக்கிற ஒரு பையன் பார்த்துட்டு இருந்திருக்கான். இவரு வந்து கரெக்ட்டா தான் பூட்டிட்டு மறுபடியும் ஒரு தடவ செக் பண்ணிட்டு போவாரு. ஆனா அந்த பையன் வந்து எதர்ச்சியா அவர்கிட்ட "பூட்டிட்டீங்களா கடைய?" அப்படின்றப்ப அவருக்கு டவுட் வந்துரும். திரும்ப வந்து எந்த வேலையா இருந்தாலும் அத அப்படியே வச்சுட்டு திரும்ப வந்து செக் பண்ணுவாரு. இதே மாரியே பண்ண பண்ண அவருக்கு என்ன ஆச்சு, இந்த பையனும் வந்து எதர்ச்சியா அவன வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்திருக்காரு. அவரு என்ன பண்ணியிருக்காரு, ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்காக போய் ஏறுறதுக்காக போயிருக்காரு. அப்ப இந்த பையன் வந்து நீங்க பூட்டிட்டீங்களான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளவே அவரு எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திருக்காரு. ஆனா அவர் கரெக்ட்டா தான் பூட்டியிருக்காரு.
அத பூட்டிட்டு திரும்ப போறப்ப பார்த்தா ட்ரெயினும் போயிடுச்சு. அவரு எதுவுமே அவரோட பயணமும் ரத்தாயிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நம்ம விழிப்புணர்வா ஒரு முழு கவனத்தோட செஞ்சோம். அதாவது கவனத்தோட எல்லாத்தையும் செய்யணும். கவனத்தோட செஞ்சோம் அப்படின்ற அந்த முழு திருப்தியும் நமக்கு இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, எல்லா விஷயமுமே இப்படிதான் ஆகும். நாம வந்து நம்மளுடைய நேரம் வேஸ்ட் ஆகும். நம்மளுடைய பயணம் இப்ப அவரு வந்து அவரோட டிராவலே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நாம நமக்குள்ள போய் எங்கெங்க நாம விழிப்புணர்வா இல்ல, எந்த விஷயத்த ரிப்பீட் பண்றோம், எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம், எங்கெங்கெல்லாம் நமக்கு டவுட் வருது, செல்ஃப் டவுட் வருது அப்படின்றத நாம நமக்குள்ள நம்ம வீட்லயே நம்ம செய்யற ஆக்டிவிட்டிலயே நாம எடுத்து பார்த்து, நம்ம இந்த விஷயத்தலாம் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் நம்ம எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நைட் உட்கார்றப்ப டைம் போட்டுட்டு எழுதுறப்ப, இந்த விஷயத்த நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த வந்து நான் ரிப்பீட் பண்ணல. முழுசா பண்ணியிருக்கேன். அப்ப ரிப்பீட் ஏன் பண்ணியிருக்கேன்? அதுக்கு பிஹைண்ட்ல இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறப்ப, செல்ஃப் டவுட் வருது. இல்லாட்டி கவனம் இல்லாத பண்ணியிருப்போம். இல்ல நெறைய நெறைய ரீசன் இருக்கலாம். அது எல்லாத்தையும் நாம நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டில வந்து அத பார்த்துட்டு அத சரி பண்றப்ப, நமக்கு வந்து நெறைய விஷயம் புரிய வரும். அது ஆஃபீஸ் ஃபைலா இருக்கட்டும், இல்ல வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல கார் டிரைவிங்கா இருக்கட்டும், இல்ல கீய ஒரு இடத்துல மாற்றத்தா இருக்கட்டும். இது எல்லாத்துலயுமே நாம முழு கவனமா செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாம வந்து செல்ஃப் டவுட்டே வராது. முழு திருப்தியா ஃபுல் கவனத்தோட செய்யறதுனால நமக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும். திரும்ப நம்மளுடைய தாட் அங்க போயி, திரும்ப நம்ம தாட்ட வந்து ரிலீஸ் பண்ணி, அது அது மூலியமா நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத, ஒரே தாட் நம்ம ஒரு விஷயம் பண்றோம். இத முழுசா பண்ணிடணும். அப்டின்ட்டு அத வந்து ட்ரெய்னிங் எடுக்க, எடுக்க இது கண்டிப்பா எல்லாராலயும் இது வந்து பண்ண முடியும். இது எல்லாராலயும் சாத்தியம் தான். அதனால நாம எல்லாருமே விழிப்புணர்வா எந்த விஷயத்த செய்யறோமோ, அதுல நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா இது எல்லாம் அலைன் ஆயி நேர்கோட்டுல எந்த விஷயத்த செய்யறோமோ, அத முழு மனசோட ரொம்ப கவனமா, ரொம்ப விழிப்புணர்வா, திருப்தியா செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு நமக்கு நம்ம என்ஜாய் பண்ண அந்த ப்ராசஸ நம்ம என்ஜாய் பண்ணவும் முடியும். அதே மாரி முழுசா திருப்தியா நம்ம செஞ்சுட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். அதனால நாம எந்த டெசிஷன் எடுத்தாலுமே நாம விழிப்புணர்வோட ரொம்ப கவனமா நம்ம முடிவு எடுக்கணும். நாம வந்து எந்த சூழ்நிலைய பிளேம் பண்றதோ, இல்ல மனச பிளேம் பண்றதோ, இல்ல இவங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ பிளேம் பண்றதோ, இல்ல நான் என்னையே பிளேம் பண்ணிக்கிறதோ, அது எதுவுமே கூடாது. அப்ப நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா, தியானம் பண்ணணும். நெறைய பேருடைய அனுபவத்த கேட்கணும். நெறைய புத்தகங்கள் வாயில்ல அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருக்காங்க? அவங்க ஏன் வந்து முடிவு எடுக்க முடியாத தவிச்சிருக்காங்க? அதுக்கு பிஹைண்ட் இருக்க காரணம் என்ன? அப்படின்னு இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில சரியான முடிவுகள எடுத்து சந்தோஷமா ஒரு ஆரோக்கியமான, அதே மாதிரி ஆனந்தமான வாழ்க்கைய வாழ முடியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.